traders, welcome you all. This is Nizil with you from TradeBee. இந்த வீடியோவில் நம்ம நாளைக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்றதை பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நேற்று அந்த வாரம் 5 days க்ளோஸ் பண்ணனால கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22,878 ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல லாஸ்ட் ப்ரீவியஸ் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 390 பாயிண்ட்ஸு கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் கீழே வந்தது. பார்த்தீங்கன்னா நம்ம மீடியன் லெவலில் தான் வந்து சப்போர்ட் எடுத்தது. காலையிலே குரூப்பில் சொல்லியிருந்தேன், மேலேயும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா டிப்பு வந்ததுன்னா 22,800 850 அந்த ரேஞ்சில் வந்ததுன்னா எகெயின் ஒரு சான்ஸ் இருக்குது. 22,950 to 23,000 எக்ஸாக்டாக கீழே வர வந்தது. நம்ம லெவலோட கீழே நான் மீடியன் தான் நம்ம 22,724 இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போகும். பட் நம்ம மீடியன் பிரேக் ஆயிடுச்சு, கொஞ்சம் ட்ராப்பிங் நடந்தது இங்கே. இங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம R2ல வந்து சப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு W ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரேலி அப்படி நெக்கு பிரேக் ஆனோன்னா இங்கே எடுத்துருக்கூடாது. பிகாஸ் நம்ம மீடியன் இருக்குது, அது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ மீடியனையும் க்ராஸ் பண்ணிச்சு. அண்ட் இந்த கேண்டலில் நம்ம என்ட்ரி டேக்கர் ஆயிடுச்சு. அண்ட் சிஇ நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை க்ளோஸ்ட் அரவுண்ட் அட் 22,958 லெவலு மேலே தான் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இது நியூஸ் பேஸ்டு அதனால நல்ல மேலே போயிடுச்சு சொல்ல முடியாது. பொசிஷனல் வைஸு இன்னும் நம்ம கிளியர் கிடையாது. பிகாஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் படி எதுவும் போகல. பிகாஸ் நவ் நியூஸ் பேஸ்டு மூமெண்ட்டாக இருக்குது ஃபுல்லாக. ஸோ நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். அண்டு இந்த லெவல்ஸு மீடியன் மேஜர் ரெசிஸ்டன்ஸு மேஜர் சப்போர்ட் லெவல்ஸ் தேவை இருக்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ரீமியம் சேனலு, கால்ஸ் கிடையாது, ஜஸ்ட் இந்த லெவல்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா மீன்ஸு டெய்லி டைம் ஃப்ரேமில் எடுத்திருக்கேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் தான் தெரியுது. பிகாஸ் நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நேற்று வீடியோவில் நேற்று ஒரு ரெட்டு, இன்றைக்கி பாசிபிள் ஒரு க்ரீன் கேண்டில் போடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு க்ரீன் கேண்டில். அண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கலாம், இல்லை நாளைக்கு ஒரு கேப் அப் கேப் டவுன் ஏதாச்சும் ஒரு நியூஸு பார்ப்போம். அண்ட் ஸ்டில் மார்க்கெட் பேரிஷில் தான் இருக்குது. பிகாஸ் எதுவும் கிளியராக சப்போர்ட் எடுக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டு 3 வீடியோஸில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டபிள்யூ ஃபார்ம் பண்ணாதான் பாட்டம் ஃபார்மேஷனு, இல்லைன்னா கிடையாது, இல்லை ட்ராப்பிங் தான். ஸோ பொசிஷன்லாம் எதுவும் ட்ரேட் பண்ணாதீங்க. மீன்ஸ் டெய்லி இன்ட்ராடே லெவல்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க, ஹோல்ட் பண்ணாதீங்க. ஏன்னா பிகாஸ் மூவ்மெண்ட் பயங்கர வைல்டாக இருக்குது. ஸோ உங்கள் சைடு டேர்ன் ஆயிடுச்சுன்னா லக் இருந்ததுன்னா ஓகே, பட் இல்லைன்னா ஆப்போசிட் சைட்லேயே இருந்தால் அவ்வளோதான், நம்ம கேபிட்டல் வைப் அவுட் ஆகிடும். ஸோ ரெகுலராக டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வாங்க, ஃப்ரெஷ்ஷாக ட்ரேட் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த டே க்ளோஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஓகே. ஸோ ஒரு ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் ஸோ மார்க்கெட் ஸ்டில் இதில் ஜஸ்ட்டு ஒரு புல் பேக் தான். எகெயின் ப்ரைஸ் ஆக்ஷன் படி கீழே வரணும். ஸோ பார்ப்போம் எப்படின்னு. ரியலி புல்லிஷாக இருந்தால் மேலே போவோம். ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். நாளைக்கு லெவல்ஸு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆக்கியிருக்கேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் சார்ட்டை பார்த்தா நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் மாதிரி தான் தெரியுது. பார்த்தீங்கன்னா இருந்து போயிடுச்சு ஒரு டிப்பு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. ஸோ சப்போர்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாளைக்கு. அண்ட் 22 இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22,880 22,890 லெவலு இது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நாளைக்கு மேபி ஒரு ஃப்ளாட் ஒரு கேப் அப் அப்படின்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து ஒரு கன்சாலிடேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆகுதுன்னா we can see சி சைடு மேக்ஸிமம் பார்க்காதீங்க. பிகாஸ் தெரிஞ்சு நாளைக்கு ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேப்பு மேபி ஃபில் பண்ணுறதுக்கு போகலாம் 23,120 வரைக்கும். ஸோ 23,000லேருந்து மேலே போனால் ஒரு 120 பாயிண்ட்ஸு. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே, பிகாஸ் நாளைக்கு ப்ரீமியம் ஹையாக இருக்கும். ஸோ டிகே ஆகிறதுக்கு சான்ஸ். ஸோ கேஃப்லாம் மேபி எந்த கேண்டிலில் அந்த மொமெண்டம் வரும்னு தெரியாது. ஸோ மொமெண்டம் வந்தால் ஏதாச்சும் ஒரு கேண்டிலில் வந்துடும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் சென்செக்ஸு இல்லை சென்செக்ஸில் ட்ரை பண்ணலாம். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, பிகாஸ் தேர்ஸ்டே வந்து லீவு, ராமநவமி, அதனால லீவு. ஸோ நாளைக்கு தான் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி.
ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை சென்செக்ஸில் சின்ன அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும். நிஃப்டி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ சென்செக்ஸில் ஒரு லாட்டை வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே வரைக்கும் பார்த்துக்கலாம். சப்போஸ் இன்கேஸ் கேப் அப்பா இங்கே தான் கேப் அப் அப்படி ஓப்பன் ஆகுதுன்னா பாருங்கள், மேபி ஒரு கன்சாலிடேஷன். மேபி இங்கே பார்த்தீங்கன்னா இன்கேஸ் கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கீழே வருது, பிகாஸ் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். எங்கேயாச்சும் இது மாதிரி கன்சாலிடேஷன் ஆகி அப்புறம் பிரேக் ஆகுதுன்னா சிஇயில் பார்க்கலாம். இல்லை இந்த மாதிரி சப்போர்ட்டை டச் பண்ணி சப்போர்ட் பிரேக் ஆகுதுன்னா we can see in P. ஓகே. ஸோ அண்ட் நேராக கேப் டவுன் தான் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, இந்த சப்போர்ட்டு கீழே தான் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டை பி சைடு போயிடும். உங்கள் ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி 1:3 இல்லை 1:2 வச்சு டார்கெட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுவும் ஃபாலோ ஆயிடுச்சுன்னா இது 22,400 நேராக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 22,200 22,100 அந்த ரேஞ்சுக்கு கீழே போயிடும். ஃபாஸ்ட்டாக இருக்கும், பேனிக்காக இருக்கும். ஸோ பார்த்து உங்கள் ரிஸ்க் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in the next video. Bye.